ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் எதுவும் ரெசிபிலாம் பார்க்க போகிறதில்ல. டயட்டுக்கு உண்டான மளிகை பொருட்களை கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம கம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பு, பரங்கி விதை, நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை, அப்புறம் கடலைப்பருப்பு, மொச்சை, கொண்டக்கடலை கருப்பு, கொண்டக்கடலை வெள்ளை, அப்புறம் வெள்ளை பட்டாணி சுண்டல், இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து செய்யலான்ட்டு ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு இந்த சுண்டல் வகையில் செய்து சாப்பிடலாம். ப்ரோட்டீன் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் டயட் எடுக்குள்ள அதை எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்ஸு பாருங்கள். ஓட்ஸ் வாங்கியிருக்கேன் ஒரு பாக்கெட்டு. கோதுமை ரவை வாங்கியிருக்கேன் 2 பாக்கெட்டு. இது பாருங்கள், ப்ரௌன் சுகர் வாங்கியிருக்கேன். இது மட்டும் தான் சேர்த்துப்பனாலாம் இல்லை, ஒயிட் சுகரும் சேர்த்துப்பேன். ஹெல்த்தியாகவே சாப்பிட்டுட்டு இருந்தோமா நமக்கு டயட் போர் அடிச்சுட்டு டயட்டே இல்லாமல் ஆகிடுவோம். பாருங்கள், மேகி ஒரு சிங்கிள் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது டாப் ராமன் ஒரு பாக்கெட் ஃபேமிலி பேக் வாங்கியிருக்கேன். அப்புறம் கேழ்வரகு ராகி பவுடர் ஒரு பாக்கெட்டு. கோதுமை ரவை 2 பாக்கெட் சொன்னோம் இல்லையா, இன்னொரு பாக்கெட் இதுதான். அப்புறம் இங்கே பாருங்கள், சிகப்பரிசி இது 2 பாக்கெட்டு. நாகா ரவை ஒரு பாக்கெட்டு. பாஸ்மதி ரைஸும் வாங்கியிருக்கேன். அப்பப்போ ஏதாவது பிரியாணி, நெய் சோறு அந்தமாதிரி செய்து சாப்பிட்றதுக்கு. இது அரிசி மாவு, இடியாப்பம், கொழுக்கட்டை எது வேணாலும் செய்து சாப்பிட்லாம். அண்ட் மைதாவும் நம்ம இடையில எடுத்துப்போம். எடுக்க மாட்டோன்றது இல்லை, இதுவும் நாகாஸ் தான். அப்புறம் பாருங்கள், பிஸ்தா, பாதாம், முந்திரி, டேட்ஸு, ட்ரை திராட்சை, கோதுமை மாவு இன்னும் வாங்கணும். அது இல்லாமல் நம்ம இடையில எக்கு சேர்த்துப்போம். எக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்னா இப்போ டயட் இருக்கக்குள்ளே நம்ம அளவாக சாப்பிட்டுக்கணும். எது சாப்பிட்டாலுமே கரெக்டான அளவு எடுத்துட்டோம்னா டயட்டுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் நாகாஸ் கிச்சன் வீடியோ பண்ணுவேன். நாகாஸ் கிச்சனுக்கு வீடியோ பண்ணுவேன். அப்போ அந்த வீடியோக்கு பண்ணக்கூடிய அந்த டிஷ்ஷெல்லாம் சாப்பிடாமே இருக்க முடியாது. அதாவது ஃபுல்லாக சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ டயட் ஃபுட்டு எடுத்துக்கணும். அந்தமாரி தான். சாப்பிடாதே இருப்பீங்களா அப்படின்னாலாம் கிடையாது. கண்டிப்பாக சாப்பிடுவேன். கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுற ஃபுட்டு எல்லாம் சாப்பிடுவேன், எடுத்துப்பேன். இப்போ டயட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், வெயிட் குறைக்கனா காலையில் ரெகுலராக எழுந்துட்டு வாக்கிங் 1/2 மணி நேரம் கண்டிப்பாக பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது நல்ல வியூவாக இருக்குதுன்னு வச்சுட்டு பேசுகிறேன். நான் காலையில் எழுந்துட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்ஸு இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த நட்ஸ் எல்லாம் அதுலேயும் 1-2 நிறையா இல்லை, அதுலேயும் 1-2 எடுத்துகிட்டு இந்த நட்ஸ் வகையெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு, அந்த சுடுதண்ணி எப்படி ரெடி பண்ணணுங்கிறதும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்வேன். நான் 1 வாரம் டயட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோலாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணலான் இருக்கேன். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவேனா என்னன்னு தெரியல, ஆனால் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக.
அப்படி கொடுக்கணுன்னு யோசித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் இந்த ஐட்டத்தெல்லாம் காமிச்சிட்டேன். உங்களுக்கு நான் ஒரு வாரம் டயட்டை இருந்துட்டு அதனுடைய என்னென்ன சாப்பிட்றேன்ற வீடியோலாம் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எப்படி செய்து எல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவை மட்டும் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், என்னென்ன வாங்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு. நாளைக்கு காலையிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாக்கிங்கு, நட்ஸ் சாப்பிடுவேன், அப்புறம் சுடுதண்ணி குடிப்பேன். சுடுதண்ணி குடிச்சிட்டு காலையில் டிஃபனுக்கு பதில் என்ன சாப்பிடுவேன், மதியம் என்ன சாப்பிடுவேன், நைட்டு என்ன சாப்பிடுவேன், இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் முதல் நாள் வீடியோன்னு கொடுப்பேன், அப்புறம் 2வது நாள் வீடியோ அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இது 1 வீக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் அதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நடுவில் நான் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் பண்ணால் எடுத்துப்பேன் லைட்டாக. ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணாமல் சமைச்சிட்டு டேஸ்ட் பண்ணாமல் சமைக்க முடியாது, சமைச்சிட்டு அதை கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்காம சாப்பிடாமையும் இருக்க முடியாது. அதை நான் எப்பயுமே பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி வெயிட் வந்து 85 கிலோ போட்டேன். இப்போ வந்து 92 ஏதோ சம்திங். நான் வீடியோ போடக்குள்ளே அதை போய் பாருங்கள், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது வந்து ஏற்கனவே 85 நான் இருந்தப்போ வெயிட் குறைக்கணும்னு முடிவு பண்ணி 1 இயர் டைம் எடுத்துக்கிட்டேன். மாதத்துக்கு 1 kg குறைஞ்சா கூட போதும். ரொம்ப சாப்பிடாமல் கடந்து பட்னி கடந்து வெயிட் குறைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணணும், வாக்கிங் 2 நேரம் கரெக்டாக பண்ணணும், சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணணும், நல்லா மென்று சாப்பிடணும். அதாவது நீங்கள் மென்று சாப்பிட எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கூடவே சாதம் எடுக்கிறீங்க இல்லையா, அதை வந்து நல்ல பிளேட்டில் சாதத்தை போட்ட பிறகு நல்லா சாதத்தை நொறுங்க பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு அந்த சாதத்தில் குழம்போ ரசமோ பொரியலோ பக்கத்தில் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஏதாவது வீக்கில் வாரத்தில் ஒரு நாள் என்னைக்காவது ரைஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் ரசம், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் 1 கப்பு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாதத்தோட அளவை கம்மி பண்ணி சாப்பிடுங்க. எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் அந்த ஒரு வாரத்துலேயே டயட்டை விட்டுட்டு நம்ம பழைய மாரி ஃபுல்லாக சாப்பிட்லான்னு தோணிடும். நீங்கள் 1 இயர் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வாக்கிங் பண்ணாமல் டயட் பண்ணாமல் ஃபுல்லாக குண்டாயிட்டு கிடக்கிறோன்னு தான் நம்ம ஆரம்பிச்சிட்டா அதை வந்து மொல்ல நம்ம குறைக்கணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுமே. அப்படியே ஒன்றும் இல்லை ஒரே மந்தில் நம்ம இத்தனை கேஜ் குறைக்கணும் அப்படின்லாம் அது ஆரோக்கியமானதே கிடையாது. டாக்டர்கிட்ட கூட கேளுங்க. நான் இந்த மாதிரி மெத்தட் தான் டாக்டர் எனக்கு சொன்னாங்க. அதாவது இப்படி தான் சாப்பிட சொன்னாங்களாம் நான் சொல்ல வரல. மந்த்லி ஒரு கிலோ, அதாவது ஒரு மாதத்துக்கு 1 கிலோ அந்த ரேஞ்சுக்கு குறைங்க. அதுதான் ஆரோக்கியமான இது. சாப்பிடாமல் கிடக்கக்கூடாது, அளவு கம்மி பண்ணுங்கள், நடங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் அது மாதிரி தான் முதல்ல ஒரு 12 கிலோ குறைச்சேன். அதாவது 85 சொன்னானுங்களா, 85லேருந்து 72 சம்திங் ஏதோ வந்தேன். அது மாதிரி 1 இயர் ஆச்சு. அந்த மாதிரி நீங்கள் குறைங்க. ஒரு மாதத்துக்கு 1 கிலோ இல்லாட்டா 1.5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு குறைச்சிங்கன்னா போதுமானது. அதுலேயும் உங்களுக்கு நாளுக்கு நாள் உடம்பு ஃபிட் ஆகிடும், ஆரோக்கியமாக இருக்கும். நடக்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் உங்களோட வெயிட் வந்து காலில் இறங்காமல் ஈஸியாக நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். அதை வந்து கம்பல்சரி கீப்பப் பண்ணுங்கள். அதாவது காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம். ஈவினிங் முடியலன்னா நீங்கள் டிஃபன்லாம் செய்து சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மைல்டான வாக் வந்து ஒரு 1/2 hour பண்ணிவிட்டு நைட் நீங்கள் தூங்க போங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு 1 hour 1.5 hour ஆகிடுது பெட்டுக்கு போகிறதுக்குள்ளே, உங்களுக்கு ஜீரணமும் ஆகிடும். நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். மார்னிங் வந்து காலையில் நேரமாக எழுந்து நடந்துடுவேன், ஒர்க் அவுட்டும் பண்ணிவிடுவேன், என்னால் முடிஞ்ச எக்ஸசைஸும் பண்ணிவிடுவேன். அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போயிட்டு அப்போ வந்து ரொம்ப ஹெவியாக பண்ண மாட்டேன். 1/2 hour பாட்டு கேட்டுக்கிட்டே 1/2 hour நடப்பேன். பாட்டு கேட்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால எப்போவுமே பாட்டு கேட்டுகிட்டே தான் நடப்பேன். ஒரு 1/2 hourனால் பாருங்கள், ஒரு பாட்டு 5 நிமிஷம்னா நீங்கள் 6 பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 hour ஆகிடும். சரிங்களா?
இந்த மெத்தடில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். நாளுக்கு நாள் குறைய போகுது, மந்த்துக்கு மந்த்து குறைய போகுது. எதுக்கு ஒரேடியாக போட்டு நம்ம உடம்பையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ரொம்ப டயட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடியலன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்துலேயே விடுறது, 10 நாளே விடுறது, அந்தமாரிலாம் வேணாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10 நாளைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கை கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும். நம்ம ஃபிட் ஆக ஆக அந்த ஸ்கின்னு மசில்ஸ்லாம் டைட்டாக நமக்கு வலிக்கவும் செய்யும். 10 நாள் சொல்லலாம், 10 நாள் வலிக்கும் கண்டிப்பாக. நீங்கள் பண்ணக்குள்ளே பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் அது நார்மல் ஆகிடும். அதாவது வலி நார்மலாகாது, வலி சரியாயிடும். சரிங்களா? அந்த மெத்தடில் தான் நான் செய்ய போகிறேன். நான் இந்த டயட் இது 1 வீக் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன்று சாப்பிட்றதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த வீடியோலாம் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இதை உங்களோட ஷேர் பண்ணணும் தான். ஏன்னா இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு பொறுமையாக 1 இயர் எடுத்துகிட்டு மெதுவாக குறைங்க. உங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான். நான் அப்பப்போ எடுக்கிறதையும் கொடுக்குறேன். 1 வீக் வேணும்னாலும் கொடுக்குறேன், இல்லை நான் எடுக்கிறத 1 மந்த் கொடுக்குறதுனாலும் கொடுக்குறேன். ஏன்னா யூஸ்வலாக நடுவில் வேறு ஏதாவது ஃபுட்டும் எடுக்கிற மாதிரி வரும். நம்ம வெளியிலலாம் போனோம், அதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, அப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த ஃபுட்டை சாப்பிடாம வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் என்னடா லைஃபு, போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு இவ்வளோ ஐட்டம் அங்கே இருந்தது, நம்ம சாப்பிடவே முடியல, இன்னும் டயட்டே வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யோசனை வரும். அது மாதிரி தேவையில்லை. ஃபங்க்ஷன் போகிறீங்களா, மார்னிங் ஏதாவது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோங்க, மதியமும் அதேமாரி ஈவினிங் போயிட்டு நீங்கள் அது என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு பரிமாறுறவங்கள கேட்டுட்டு அவங்க வைக்கக்குள்ளே கேட்டுக்குங்க என்ன ஐட்டம்ன்ட்டு. அது உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் வைக்க சொல்லுங்கள், கொஞ்சம் வைக்க சொல்லுங்கள். இல்லை அந்த ஐட்டம் பிடிக்காது உங்களுக்குன்னா பேசாமல் வேண்டான்னு சொல்லிடுங்க. அப்படி அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த சாப்பிட்டுட்டு கரெக்டாக அளவாக சாப்பிட்டுட்டு அந்த இலையை மூடிட்டு வாங்க. தேவையில்லாமல் வைக்கிற ஐட்டம் பூரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட்டும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம சுத்தமாக சாப்பிடாமே இருக்க தேவையில்லை. அன்றைக்கி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. அப்புறம் மறுநாள்லேருந்து இந்த டயட் படியே தான் சாப்பிட போகிறீங்க. அப்போ உங்களுக்கு அது கரெக்டாகிடும். அதாவது அந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு ரைஸ் எடுக்கலான்ற மாதிரி இருக்கீங்களே, அதை அந்த அந்த வாரத்தில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த வாரத்தில் அந்த ரைஸ் எடுக்கிறத ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சிம்பிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டயட்டை மாற்றிக்கிங்க. நிறைய சாப்பிட சொல்லலை நான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறோம், இதை மட்டும் சாப்பிட்லாம், இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. ஹெல்த்தியாகவும் பார்த்துக்குங்க, நல்லாவும் சாப்பிடுங்க டேஸ்ட்டாக. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன் வீக் கழித்து இது நான் என்னெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் தான் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.